அச்சரகணித பின்னங்கள் அச்சரகணித பின்னங்கள்ல இப்படி ஒரு கேள்வி வரக்கூடாது. அப்ப பகுதி என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் மறை ஒன்று எக்ஸ் நேர் ஒன்று பார்க்கணும். நம்ம வந்து பகுதி என்ன செக் பண்ணக்குள்ள காரணிப்படுத்தல் இருக்காது. கடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் வந்து என்னன்னு சொன்னா கடைசி கிளாஸ்ல வந்து காரணிப்படுத்தல் வந்து இருக்கல, காரணிப்படுத்த முடியல, அதனால நேரடியா எழுது. இந்த இடத்துல பார்க்கணும் காரணிப்படுத்த முடியும். அப்ப காரணிப்படுத்தல கொஞ்சம் கவனிங்க. எக்ஸ் வர்க்கம் மறை ஒன்று எக்ஸ் வர்க்கம் மறை 4 எக்ஸ் வர்க்கம் மறை 9 எக்ஸ் வர்க்கம் மறை 16 இந்த மாதிரி காரணிப்படுத்தல் ஒன்று வரக்குள்ள உதாரணத்துக்கு எக்ஸ் வர்க்கம் ஒன்று எதெண்ட வர்க்கம். அப்ப காரணிப்படுத்தல் சொல்ற வீடியோஸ்ல போயிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா. அப்ப எக்ஸ் வர்க்கம் மறை ஒன்று நான் டிரெக்டா எழுதுறேன். எக்ஸ் ஒன்றுங்கிறது வந்து ஒன்றின் வர்க்கம். ஆகவே அடிகள் ஒரு தடவை கழிப்பும் ஒரு தடவை கூட்டும். அப்ப ஒன்று வந்து ஒன்றின் வர்க்கமா இருந்தா எக்ஸ் வந்து எக்ஸ் வர்க்கம். ஆகவே எக்ஸ் ஒன்று ஒன்றின் வர்க்கமா இருந்தா மறை ஒன்று. அதே மாதிரி எக்ஸ் நேர் ஒன்று ஒரு தடவை கழிங்க ஒரு தடவை கூட்டு. அதே மாதிரி பாருங்க அடுத்து எக்ஸ் வர்க்கத்துல இருந்து இன்னொரு வர்க்கம் கழிப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டு வர்க்கங்கள் கழிப்பட்டிருக்கணும். வர்க்கங்கள் கூட்டுப்பட்டிருந்தால வர்க்கங்கள் கழிப்படக்குள்ள காரணிப்படுத்தல் இருக்கு. அப்ப 4ன்னு சொல்ற எண் வந்து 2ன் வர்க்கம். ஆகவே உங்களுக்கு எழுத முடியும் எக்ஸ் மறை 2 எக்ஸ் நேர் 2. ஒரு தடவை கழிக்கிறீங்க ஒரு தடவை கூட்டுறீங்க. அடுத்து கவனிங்க எக்ஸ் 9ன்னு சொல்றது எதெண்ட வர்க்கம். அப்ப 9 வந்து 3ன் வர்க்கம் எக்ஸ் மறை 3 எக்ஸ் நேர் 3. அடுத்து பாருங்க 16 எதெண்ட வர்க்கம்னு பாருங்க. அப்ப எக்ஸ் 16 வந்து 4ன் வர்க்கம் எக்ஸ் மறை 4 எக்ஸ் நேர் 4. அப்ப இது வந்து வர்க்க வித்தியாச காரணி. மறந்து இருந்தா காரணிப்படுத்தல் வீடியோஸ்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. அப்ப மறந்தவங்க குயிக்கா எழுதிக்குங்க பாபம், தேவையானவங்க எழுதுங்க. அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கல உங்களுக்கு விளங்குது. எக்ஸ் நேர் 5 எக்ஸ் வர்க்கம் மறை 1. அப்ப டிரெக்டா ஒரே வரியில காரணிப்படுத்தல உங்களுக்கு முடிக்கலாம். எக்ஸ் ஒன்றுங்கிறது ஒன்றின் வர்க்கம் மறை 1 எக்ஸ் நேர் 1. ஒன்றின் கீழ் எக்ஸ் நேர் 1 காரணிப்படுத்தல் இல்லாட்டி சும்மாவே உங்களுக்கு பிராக்கெட் பண்ணலாம். இப்ப பகுதி என்ன செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொமாஃபின் சொல்ற பாடம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அப்ப அது சம்பந்தமா டவுட்ஸ் இருந்தா பொமாஃபின் சொல்ற பாடத்தை எடுத்து திரும்ப பாருங்க. எக்ஸ் மறை 1 இந்த இடத்துல எக்ஸ் மறை 1 இல்லை. ஆகவே வேற வேற எண்களா இருந்தா அப்படி நம்ம பார்த்துருது. ஆனா எக்ஸ் நேர் 1 எக்ஸ் நேர் 1 சமனான எண்களா இருந்தா ஒரே எண்களா இருந்தா அதுல கூடிய அடுக்கு பாக்குறோம். இந்த இடத்துலயும் முதலாம் வலு இங்கேயும் முதலாம் வலு. ஆகவே கூடிய வலு முதலாம் வலுனால முதலாம் வலுலயே விடையை எழுதுறோம். முதலாம் வலு எழுதினாலும் எழுதாடி வரும். அடுத்து எக்ஸ் நேர் 5. அப்ப எக்ஸ் நேர் 5க்கு கீழே பாக்குறீங்க என்ன காணப்படுது. கடந்த கிளாஸ்ல பார்த்த மாதிரி எக்ஸ் மறை 1 இருக்கு எக்ஸ் நேர் 1 இருக்கு. ஆகவே நீங்க எக்ஸ் நேர் 5 எதாலையுமே பெருக்க தேவையில்லை. நேர் 1 எழுதுங்க. அதுக்கு கீழே பாருங்க என்ன காணப்படுது. நேர் 1க்கு கீழே உள்ளது எக்ஸ் நேர் 1 மட்டும் இருக்கு. அப்ப எது காணப்படலையோ அதால பெருக்குங்க. அப்ப இங்க இல்லாத எண் வந்து எக்ஸ் மறை 1. அப்ப பொமாஃபில வந்திருக்கிறது எக்ஸ் நேர் 1 இருக்கு எக்ஸ் மறை 1 இருக்கு. ஆனா 1க்கு கீழே காணப்படுற எண் வந்து எக்ஸ் நேர் 1. அதை எப்படி ஒரு மறைச்சிக்கிட்டு பார்க்கலாம். அப்ப எக்ஸ் நேர் 1 இருக்கு. நீங்க பெருக்கணும் எதால எக்ஸ் மறை 1ஆல பெருக்கி விடுங்க. அடுத்து அடைப்பு நிக்கணும் எக்ஸ் நேர் 5 எதுவுமே பெருக்கல நேரடியா இருந்தலாம். ஆனா நேர் 1ஆல பெருக்க இருக்கு. நேர் 1 எக்ஸ் ஓர் 1 1 மறை 1 எக்ஸ் மறை 1 எக்ஸ் நேர் 1. இந்த இடத்துல இருக்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் ரெண்டு ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டிப்படும். ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா 2x நேர் 5 மறை 1. அப்ப ரெண்டு வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும். கழிக்கக்குள்ள பாக்குறீங்க பெருசு 5. ஆகவே நேர் 5ல இருந்து 1 கழிங்க 4. கீழே எழுதலாம் உங்களுக்கு எக்ஸ் மறை 1 எக்ஸ் நேர் 1. மேல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பொது எடுக்கலாம், காரணிப்படுத்த முடியும். 2 பொது எடுத்தீங்கன்னா எக்ஸ் நேர் 2 கீழ் எக்ஸ் மறை 1 எக்ஸ் நேர் 1. அப்ப எதுவுமே சுருக்க முடியாது. அதனால கணக்கு இதோட முடிச்சு விட்டுலாம். அடுத்து பாருங்க இரண்டாவது கேள்வி. இந்த காரணி படத்துல மறந்துருந்தா கொஞ்சம் கவனிங்க, நான் திரும்ப விளங்கப்படுத்துறேன். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ் வர்க்கம் 5x நேர் 6 எக்ஸ் வர்க்கம் 10x நேர் 16
எக்ஸ் வர்க்கம் 5x மறை 24 எக்ஸ் வர்க்கம் 3x மறை 28. இப்போ 4 கேள்வி நான் உங்களுக்கு காரணிப்படுத்தல விளங்கப்படுத்துறேன், மறந்தவங்களும் கொஞ்சம் கவனிங்க. இந்த மாதிரி ஒரு காரணிப்படுத்தல் நம்ம ஆரம்பத்துல பார்த்துருக்கோம். இது நேர் 6. அப்போ காரணிப்படுத்தல்ல வந்து எக்ஸ் காணப்படாது என்ற நேர் எண் காணப்பட்டா கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? அப்ப நேர்ல இருந்தா கூட்டி வரணும், மறையில இருந்தா கழிச்சு வரணும். அப்ப கூட்டி 5 கிடைக்கிற பெருக்கம் 2 6 குறியீடுகள் 2 ஒரே மாதிரி காணப்படணும். அவை நேர் 5 இருந்தா நேர் 3 நேர் 2. முதலாவது என்ன பார்த்து எழுதலாம், இரண்டாவது என்ன பிரிச்சு எழுது வருங்க. 3x நேர் 2x, மூன்றாவது எண் நேர் 6. அப்ப 4 உறுப்புகளா மாத்திட்டோம். 4 உறுப்புகளா மாத்தின பிறகு உங்களுக்கு தெரியும், முதல் 2 உறுப்புகளை தனியாகவும் அடுத்த 2 உறுப்புகளை தனியாகவும் பிரிக்கலாம். முதல் 2 உறுப்புகள்ல உங்களுக்கு எக்ஸ பொது எடுக்கலாம். எக்ஸ பொது எடுத்தா எக்ஸ் நேர் 3. அடுத்த உறுப்புகள்ல நேர் 2 பொது எடுத்தா எக்ஸ் நேர் 3. அடுத்து நீங்க பொது எடுக்கலாம், எக்ஸ் நேர் 3 பொது எடுத்தா எக்ஸ் நேர் 2. இப்படித்தான் நமக்கு உண்மையாலும் விட கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சுதான் விடை எடுத்துருக்கு. ஆனா கவனிங்க, இது நமக்கு ஷார்ட் மெத்தட்ல எழுதலாம். ஒரே வரியில எழுதுறது எப்படி இருக்கா? கவனிங்க, எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் கட்டாயம் ஒன்றா காணப்படக்குள்ள இந்த ஆர்டர்ல இருந்தா மட்டும் ஷார்ட் மெத்தட் எழுதணும். அப்ப எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 2 3 இருக்கக்குள்ள ஷார்ட் மெத்தட்ல எழுதுறது கொஞ்சம் கஷ்டம், எழுத முடியாது. அப்ப இந்த இடத்துல நான் டிரெக்டா எழுதுறேன். கவனிங்க, காரணிப்படுத்தல எக்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். இங்க நேர் 6 நேர் 3 நேர் 2 கூட்டி வரணும், விட கூட்டி 5 வரணும், பெருக்குனா 6 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கு எக்ஸ் நேர் 3 எக்ஸ் நேர் 2. எக்ஸ் எழுதுங்க, நேர் 3 பார்த்து எழுதுங்க, எக்ஸ் எழுதுங்க, நேர் 2 பார்த்து எழுதுங்க. ஒரே வரியில வந்து காரணிப்படுத்த முடிஞ்சு. அப்ப நமக்கு வந்து வேறொரு பாடத்துல பயன்படுத்துறதுனால டிரெக்டா காரணிப்படுத்தல் எழுதுவோம். அப்ப இந்த 2 முறைகள் எழுதிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான முறையில. அப்ப நான் எழுதுறேன், இந்த இடத்துல பார்ப்போம், ஷார்ட் மெத்தட்ல மட்டும் எழுதுறேன். நேர் 16 கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கூட்டி 10 வர்ற பெருக்கம் 8 2 16 பெருக்குனா கூட்டுனா 10 கிடைக்கணும் உங்களுக்கு. அப்ப கூட்டி 10 கிடைக்கிற பெருக்கம் வந்து பார்க்கக்குள்ள இந்த குறியீடு மறையில இருக்கு, ஆகவே மறை. அப்ப நான் ஃபுல்லா காரணிப்படுத்தல எழுதல, நேரடியா ஒரே வரியில எழுதுறேன். ஒரே வரியில எழுதுறது எப்படி கவனிங்க, எக்ஸ் எழுதுறோம். இந்த இடத்துல மறை 8 இருந்தா மறை 8, எக்ஸ் எழுதுங்க, மறை 2 இருந்தா மறை 2. ஒரே வரியில காரணிப்படுத்தல் முடிஞ்சது. அடுத்து பாருங்க காரணிப்படுத்தல மறை 24. மறை 24 இருந்தா கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமான்னு யோசிச்சு பாருங்க. கழிச்சு வரணும், மறையில இருந்தா மறை 5 கிடைக்கணும், சாரி நேர் 5 கிடைக்கணும். 5 வர்ற பெருக்கம் எது? 8 3 24. அப்ப கழிச்சு வரக்குள்ள குறியீடுகள் 2 வித்தியாசமா காணப்படணும். வித்தியாசமா இருக்கக்குள்ள இந்த இடத்துல நேர் இருந்தா பெரிய இலக்கத்துக்கு நேர், சிறிய இலக்கத்துக்கு மறை. அதே இந்த இடத்துல மறை இருந்தா பெரிய இலக்கத்துக்கு மறை, சிறிய இலக்கத்துக்கு நேர். அப்ப உங்களுக்கு எழுதலாம் ஒரே வரியில எக்ஸ் எழுதுறோம் நேர் 8, எக்ஸ் எழுதுறோம் மறை 3. அடுத்துக்காக நீங்க ஒரே வரியில எழுதுறது மறை 28. மறையில ஒரு எண் காணப்பட்டா கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமான்னு பாருங்க. அப்ப கழிச்சு 3 கிடைக்கணும். 3 கிடைக்கிற பெருக்கம் 7 4 28. ஆகவே மறை 3 கிடைக்கணும் உங்களுக்கு. 2 வித்தியாசமான குறியீடா வரணும் கழிச்சு வரக்குள்ள. கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு, 7. ஆகவே 7க்கு மறை, 4க்கு நேர். கழிச்சு பாருங்க, மறை 3 வரும், பெருக்கி பார்த்தா மறை 28 கிடைக்கணும். ஆகவே ஒரே வரியில காரணிப்படுத்தல் எழுதுறது எக்ஸ் மறை 7 பார்த்து எழுதுங்க, எக்ஸ் நேர் 4 பார்த்து எழுதுங்க. காரணிப்படுத்தல் ஒரே வரியில முடியும். அப்ப காரணிப்படுத்தல் வந்து தேவையானவங்க எழுதுங்க. இப்ப நம்ம டைரக்டா கணக்க பார்ப்போம். நம்மட கேள்வி என்னன்னு, நம்மட பாடம் அது இல்ல காரணிப்படுத்தல் டவுட்டா இருந்தா அது சம்பந்தமான வீடியோஸை பார்த்துருங்க. மறை 10 இருக்கு. அப்ப நான் ஒரு இடத்துல எழுதுறேன், இந்த இடத்துல எழுதுறேன் மறை 10. கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கழிச்சு 3 கிடைக்கணும். கழிச்சு 3 கிடைக்கிற பெருக்கம் எதுன்னு பார்க்கணும் நீங்க. அப்ப கழிச்சு 3 வரணுமா? அந்த 2 10 குறியீடு மறையில இருந்தா பெரிய இலக்கத்துக்கு மறை, சிறிய இலக்கத்துக்கு நேர். அப்போ ஒரே வரியில காரணிப்படுத்தல முடிச்சு விடலாம் உங்களுக்கு. எக்ஸ் மறை 5, எக்ஸ் நேர் 2. அடுத்து மறை 2. அப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்தா காரணிப்படுத்தல்,
வர்க்க வித்தியாச காரணி எக்ஸ் வர்க்கம் 25ங்கிறது எதெந்த வர்க்கம்? அப்ப உங்களுக்கு தெரியும் 25 வந்து 5ன் வர்க்கம். அப்ப நேரடியா எழுதலாம், ஒரு தடவை கழிங்க. அப்ப 5ன் வர்க்கமா அந்த 5 ஒரு தடவை கழிங்க, அதே மாதிரி 5 ஒரு தடவை கூட்டி விடுங்க. அடுத்த வேலை நம்ம பொமஃபி பொதுவெளி சரி பொமஃபிய பாருங்க. எக்ஸ் மறை 5 எக்ஸ் மறை 5. அப்ப எண்கள் சமனா இருந்தா கூடிய அடுக்கு 1ஆம் அடுக்கு, ஆகவே எக்ஸ் மறை 5 அப்படியே எழுதுங்க. ரெண்டுக்கு சேர்த்து 1ஆம் வலுவா இருந்தா 1ஆம் வலுவா எழுதணும், ஒரு தடவை தான் எழுதுறேன். ஆனா எக்ஸ் நேர் 2 எக்ஸ் நேர் 5 வேற வேற எண்கள். அப்ப ஆரம்பத்துல பார்த்த வேற வேற எண்களா இருந்தா அப்படியே பார்த்து எழுதுங்க. அப்ப நான் பார்த்து எழுதுறேன், எக்ஸ் நேர் 2 எக்ஸ் நேர் 5 கோடு போடுங்க. 3க்கு கீழே காணப்படுற எண்களை பாருங்க. 3க்கு கீழே உங்களுக்கு காணப்படுது எக்ஸ் மறை 5 எக்ஸ் நேர் 2. அப்ப எக்ஸ் மறை 5 இருக்கு, எக்ஸ் நேர் 2 இருக்கு. அப்ப எது காணப்படல? இது ரெண்டு காணப்படுது, ஆரம்பத்தில் உள்ள 2 எண்கள் காணப்படுது. காணப்படாத கோவை வந்து எக்ஸ் நேர் 5. 3 பெருக்கி விடுங்க, எக்ஸ் நேர் 5. மறை 2க்கு கீழே காணப்படுறத பாருங்க. எக்ஸ் மறை 5 காணப்படுது, எக்ஸ் நேர் 5 காணப்படுது. காணப்படாத எண் எதுன்னு பாருங்க, எக்ஸ் நேர் 2ஆல பெருக்கி விடுங்க. படைப்பை நீக்கிறோம். 3 எக்ஸால பெருக்குனா 3x, 3 5ஆல பெருக்குனா 3 5 15. மறை 2ஆல பெருக்கிறோம் எக்ஸ், மறை 2x. மறைய நேரால பெருக்குனா மறை 2 4. கீழ் எக்ஸ் மறை 5 எக்ஸ் நேர் 2 எக்ஸ் நேர் 5. அப்ப எக்ஸ் இருந்தா எக்ஸோட தான் கூட்டல் கழித்தல் செய்ய முடியும். அப்ப எக்ஸ் இருக்கு எக்ஸ் இருக்கு, ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும். 3ல இருந்து 2 கழிச்சா ஒரு எக்ஸ். 15 4 ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமான குறியீடுகள். பெரிய எண் வந்து 15, ஆகவே நேர் 15ல இருந்து 4 கழிச்சீங்கன்னா 11. கீழ் எக்ஸ் மறை 5 எக்ஸ் நேர் 2 எக்ஸ் நேர் 5. இதோட கணக்கு முடியும். அடுத்து பாருங்க 3வது கேள்வியில. 3வது கேள்வி நான் டிரெக்டா விளங்கப்படுத்த போறேன். உங்களுக்கு தெரியும் நேர் 12. இந்த காரணிப்படுத்தல் முடிஞ்சா காரணிப்படுத்த முடியும் நமக்கு. நேர் 12 கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கூட்டி உங்களுக்கு 7 கிடைக்கணும். 7 கிடைக்கிற பெருக்கம் வந்து 4 3 12. அப்ப 2 கூட்டி வரணுமா? அந்த ஒரே மாதிரி குறியீடு வரணும். அப்ப நடுவில் உள்ள குறியீடை செக் பண்றீங்க, மறையில இருக்கு, ஆகவே 2 எண்களுக்கும் மறை. அப்போ ஒரே வரியில காரணிப்படுத்தல முடிச்சு விடலாம் நமக்கு. எக்ஸ் மறை 4 எக்ஸ் மறை 3. நேர் 3 எழுதி பாருங்க, மறை 8 காணப்படுது. அப்ப கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமான்னு பாத்தீங்கன்னு சொன்னா கழிச்சு வரணும். 4 2 8. ஆகவே இந்த இடத்துல வந்து மறை 2 கழிச்சு வரணும். கழிச்சு வரணுமா? அந்த குறியீடுகள் 2 வேற வேற குறியீடா இருக்கணும். வேற வேற குறியீடா இருக்கிறதா இந்த இடத்துல பாக்குறோம் மறை, ஆகவே பெரிய இலக்கத்துக்கு மறை, சிறிய இலக்கத்துக்கு நேர். அப்போ உங்களுக்கு எழுதலாம் ஒரே வரியில எக்ஸ் மறை 4 எக்ஸ் நேர் 2. இப்ப காரணிப்படுத்தல் முடிச்ச பிறகு நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, பொமாசி அச்சர கணித கோவைகளின் பொது மடங்குகளும் சிறியது. எக்ஸ் மறை 4 இருக்கு, எக்ஸ் மறை 4 இருக்கு. ஒரே எண்கள் காணப்பட்டா கூடி அடுக்க செக் பண்றோம். முதலாம் அடுக்கு. ஆகவே அடுக்குகள் 2 சமனா காணப்படுறதால முதலாம் அடுக்கு மட்டும்தான் எழுதும் ஒரு தடவை. அடுத்த 2 எண்கள் வேற வேற எண்களா இருந்தா அது அப்படியே பார்த்தது. எக்ஸ் மறை 3 எக்ஸ் நேர் 2 கூட போடுறீங்க. 5 எழுதிட்டா 5க்கு கீழே பாருங்க காணப்படுற எண்கள். 5க்கு கீழே உள்ள எண் எக்ஸ் மறை 4 எக்ஸ் மறை 3. செக் பண்ணி பாக்குறீங்க, எக்ஸ் மறை 4 இருக்கு, எக்ஸ் மறை 3 இருக்கு. காணப்படாத எண்ணால பெருக்கிறோம் நம்ம, எக்ஸ் நேர் 2. நேர் 3 எழுதிட்டு அது கீழே பாருங்க என்ன காணப்படுது. எக்ஸ் மறை 4 இருக்கு, எக்ஸ் நேர் 2 இருக்கு. காணப்படாத எண் எக்ஸ் மறை 3ஆல பெருக்கி விடுங்க. இப்ப அடைப்பை நீக்குங்க. அப்ப அடைப்பை நீக்கக்குள்ள பாருங்க, 5 எக்ஸால பெருக்குனா 5 எக்ஸ், 5 2ஆல பெருக்குனா 2 10. நேர் 3ஆல பெருக்குனா நேர் 3 எக்ஸ், நேர் 3 மறை 3ஆல பெருக்குனா மறை 9. கீழ் எக்ஸ் மறை 4 எக்ஸ் மறை 3 எக்ஸ் நேர் 2. 5x 3x ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு செக் பண்ணுங்க. பார்த்தா ஒரே மாதிரி குறியீடு. 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8x 10 9. 2 வித்தியாசமான குறியீடுகள் கழிப்படும். கழிக்க கூட பார்க்குற பெருசு 10. ஆகவே நேர் 10ல இருந்து 9 கழிச்சா 1. கீழ் எக்ஸ் மறை 4
எக்ஸ் மறை 3 எக்ஸ் நேர் 2 எழுதிக்குங்க. பாப்பா நம்ம அடுத்து இந்த மாதிரி கேள்வி ஒன்று வந்திருந்தோம். இந்த இடத்துல பார்க்கணும், நீங்க கடைசி கிளாஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அச்சரகணித பின்னங்கள்னு சொல்ற பாடத்துல பொமாஃபின்னு சொல்றது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். பொமாஃபி விளங்கப்படுத்தக்கூட நான் விளங்கப்படுத்திருப்பேன் உங்களுக்கு. இப்படி ஒண்ணு எக்ஸ் நேர் 2 2 நேர் எக்ஸ். அப்ப எக்ஸ் நேர் இரண்டா இருந்தாலும் சரி 2 நேர் எக்ஸா இருந்தாலும் சமனா காணப்படும். அது சம்பந்தமா டவுட்டா இருந்தா அச்சரகணித கோவைகளின் பொது மடங்குகள் சிறியதுன்னு சொல்ற வீடியோஸ்ல பாருங்க. அடுத்து பாருங்க எக்ஸ் மறை 2 2 மறை எக்ஸ், இது 2 சமனா காணப்படாது. அது ஏன்னு சொல்லி நான் விளங்கப்படுத்திருப்பேன் உங்களுக்கு. அடுத்து பார்ப்போம் எக்ஸ் நேர் 2 முழுவதின் வர்க்கம் 2 நேர் எக்ஸ் முழுவதின் வர்க்கமா இருந்தா சமனா காணப்படும். எக்ஸ் மறை 2 முழுவதின் வர்க்கம் 2 மறை எக்ஸ் முழுவதின் வர்க்கம்னு வந்தாலும் சமனா காணப்படும். அப்ப நமக்கு அந்த பிரச்சனையான இடம் ஒரே ஒரு இடம். அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏற்கனவே மறந்தது கொஞ்சம் பாருங்க. அது சம்பந்தமா நான் விளங்கப்படுத்திருப்பேன். அந்த மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கூட்டல் எண்கள் மாறி கூட்டி இருந்தா நமக்கு அது பிரச்சனை இல்லை. சமனா காணப்படுற எண்கள் எக்ஸ் நேர் 2 முழுவதின் வர்க்கமா இருந்தாலும் சரி 2 நேர் எக்ஸ் முழுவதின் வர்க்கமா இருந்தாலும் அது 2 சமனான எண்கள். எக்ஸ் மறை 2 முழுவதின் வர்க்கமா இருந்தாலும் சரி 2 மறை எக்ஸ் முழுவதின் வர்க்கமா இருந்தாலும் சமனான எண்கள் தான். அப்ப இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் தான் சமன் இல்லாம வரும். பாப்பா நம்ம என்ன செய்யறது அந்த மாதிரி ஒரு இடத்துல. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், காரணிப்படுத்தலாம். ஒன்றின் கீழ் எக்ஸ் மறை 2 எக்ஸ் நேர் 2. நல்லா கவனிங்க, நமக்கு கிடைச்ச விடை இந்த இடத்துல எக்ஸ் நேர் 2 இருந்தாலும் சரி 2 நேர் எக்ஸா இருந்தாலும் சமனான எண்கள். சமனான எண்கள் வந்தா நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. இது சும்மாவே மாத்தி எழுதிடலாம் உங்களுக்கு. எக்ஸ் நேர் 2 இதை மாத்தி எழுதிட்டோம். மாத்தி எழுதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை. ஏன்னா 2 எண்களுமே சமனா காணப்படுற எண்கள். அடுத்து கவனிங்க பொமாஃபி எக்ஸ் மறை 2 இங்க இருக்கு, எங்கேயுமே இல்லாடி அது அப்படியே எழுதிடுவோம். ஆனா எக்ஸ் நேர் 2 எக்ஸ் நேர் 2 இருந்ததா கூடிய அடுக்க செக் பண்ணுங்க. கூடிய அடுக்கு முதலாம் அடுக்கு ஆகவே முதலாம் அடுக்கு ஒரு தடவை எழுதுவோம். ஒன்றை எழுதிட்டு அதுக்கு கீழே பாருங்க காணப்படுற எண்கள். எக்ஸ் மறை 2 இருக்கு, எக்ஸ் நேர் 2 இருக்கு. அப்போ ஒன்றை பெருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஒன்றை மட்டும் எழுதுறோம். நேர் 3 எழுதிட்டு அது கீழே காணப்படுற எண்களை பாருங்க. எக்ஸ் நேர் 2 இருக்கு, காணப்படாத எண் எக்ஸ் மறை 2 பெருக்கும். ஆகவே ஒன்றை பெருக்கக்கூடிய எண்கள் இல்லை. இந்த ஒன்றையும் 3ஐயும் கூட்ட முடியாது. ஏன்னு சொன்னா பெருக்கல் இருந்தா பெருக்கலை தான் முதல் செய்யணும், அடைப்பை நீக்கணும். அப்போ ஒன்றை பார்த்து எழுதுறோம். 3ஆல பெருக்குங்க. 3 எக்ஸ் 2 6 மறை 6 கீழ் எக்ஸ் மறை 2 எக்ஸ் நேர் 2. அப்ப எக்ஸ்னு சொல்றேன் எங்கேயுமே இல்லை, பார்த்து எழுதுறோம். இங்க இருக்கு 1, இங்க இருக்கு 6. 2 ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பார்த்தா 2 வித்தியாசமான குறியீடுகள். கழிக்கக்குள்ள பார்க்கணும். பெரிய எண் 6 ஆகவே மறை 5 கீழ் எக்ஸ் மறை 2 எக்ஸ் நேர் 2. இதோட உங்களுக்கு முடிக்கணும். அடுத்து பாருங்க 5 கீழ் காரணிப்படுத்தல் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் சொன்னேன் ஃபோர்த் மெத்தட் 1ல மறை 15 கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கழிச்சு உங்களுக்கு கிடைக்கும் எத்தனை 2. கழிச்சு 2 வர்ற பெருக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா 5 3 15 நேர் 2 கிடைக்கணும். 5க்கு நேர் 3க்கு மறை. அப்போ ஒரே வரியில காரணிப்படுத்தல் எழுதலாம். ஷார்ட் மெத்தட்ல எக்ஸ் நேர் 5 எக்ஸ் மறை 3 நேர். ஆனா இந்த இடத்துல சின்ன பிரச்சனை ஒண்ணு வருது. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல காணப்படுறேன் 3 மறை எக்ஸ், இங்க காணப்படுறேன் எக்ஸ் மறை 3. ஆகவே 2 எண்கள் நம்ம ஆரம்பத்துல படிச்ச எக்ஸ் மறை 3 3 மறை எக்ஸ் 2 எண்களும் சமனா காணப்படாது. அப்ப காணப்படாத சந்தர்ப்பத்தில் நம்ம பாப்பா என்ன செய்ய போறோம். அப்ப நான் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து விளங்கப்படுத்துறேன். 3 மறை எக்ஸ்ல இருந்து ஒரு மறைய பொது எடுக்கும். உண்மையாலுமே மறைய பொது எடுக்கக்குள்ள நேர் 3 மறை 3 ஆகும், மறை எக்ஸ் நேர் எக்ஸ் ஆகும் மாறுபடும். அப்ப அடுத்த வேலை என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த 2 இடத்துல உள்ள இடத்தை மட்டும் மாத்த போறேன். இடத்தை மாத்தக்குள்ள குறியீடு மாறாது. அப்ப நேர் எக்ஸ் நான் பெஸ்டிக் எழுதுறேன், மறை 3 அடுத்து எழுதுறேன். அப்ப இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் 3 மறை எக்ஸ்ன்னு சொல்றது மாத்தி எழுதக்குள்ள முன்னுக்குள்ள குறியீடை மாத்தி விட்டா சரி.
அப்ப கழித்தல்ல மாத்தி எழுதுனா முன்னுக்குள்ள குறியீட மாத்தி விடுங்க. ஆகவே இது என்ன அது நேர் இருந்தா எதுவுமே இல்லாடி அது என்ன மாறுது மறையா மாறிடும். மறைய நான் மாத்தக்குள்ள குறியீட மாத்தி எழுதுங்க. அப்ப 3 மறை எக்ஸ் நான் இதை எழுத போறேன் எக்ஸ் மறை 3. அப்ப நேர் குறியீடு இருந்தா அது என்ன குறியீடா மாத்தி விடணும் மறை. அப்ப கழித்தல்ல மாத்தி எழுதுனா குறியீட மட்டும் மாத்தணும். கீழ் 2 கீழ் எக்ஸ் மறை 3 அப்படியே எழுதி விடலாம். உங்களுக்கு எழுதிட்டு கவனிங்க. இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம எக்ஸ் நேர் 5 எங்கேயுமே இல்லை எக்ஸ் நேர் 5 பார்த்து எழுது எக்ஸ் மறை 3 எக்ஸ் மறை 3 ஆகவே எக்ஸ் மறை 3 ஒரு தடவை எழுதுங்க. இப்ப நிறைய கேள்வி அந்த மாதிரி பார்த்துடும். 5 கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் நேர் 5 இருக்கு எக்ஸ் மறை 3 இருக்கு. 2 எண்களுமே காணப்பட்ட அதை பெருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நேர் 2 எழுதுங்க. அதுக்கு கீழே காணப்படுற எண் வந்து எக்ஸ் மறை 3 நீங்க பெருக்க எக்ஸ் நேர் 5. அப்ப 5ல இருந்து 2 கழிக்க முடியாது. மறை 2ஆல பெருக்கி அடைப்பு நிற்கிறோம். மறை 2 எக்ஸ் மறை நேர் வர்ற விட மறை 10 கீழ் எக்ஸ் நேர் 5 எக்ஸ் மறை 3. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10 நேர் 5 ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா வித்தியாசமான குறியீடு கழிப்படும். வர்ற விட மறை 2x மறை 5 கீழ் எக்ஸ் நேர் 5 எக்ஸ் மறை 3. கணக்கு இதோட முடிச்சு விட்டு அடுத்த கேள்வி பார்ப்போம். நம்ம 4 காரணிப்படுத்தல் செய்யக்கூட மறை 10 கூட்டி வரணுமா கழிச்சு வரணுமா? கழிச்சு 3 கிடைக்கணும். 3 கிடைக்கிற பெருக்கம் I2 10 நேர் 3 கிடைக்கணுமா? அந்த பெரிய இலக்கத்துக்கு நேர் சிறிய இலக்கத்துக்கு மறை. ஆகவே எக்ஸ் நேர் 5 எக்ஸ் மறை 2 மறை 3 கீழ் காரணிப்படுத்துங்க 5 மறை எக்ஸ் 5 நேர் எக்ஸ். நேர்குறியீட்டுல மாறி இருந்தா நமக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பாருங்க எக்ஸ் நேர் 5 எக்ஸ் நேர் 5 அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க நேரடியாக எழுதலாம் எக்ஸ் நேர் 5. இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு தடவை எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே சமனான எண்கள். ஆனா அடுத்த 2 எண்கள் வேற வேற எண்கள். அது அப்படியே பார்த்து எழுதுங்க. எக்ஸ் மறை 2 5 மறை எக்ஸ் 4 எழுதிட்டு அது கீழே பாருங்க என்ன காணப்படுதுன்னு எக்ஸ் நேர் 5 இருக்கு எக்ஸ் மறை 2 இருக்கு. பெருக்க வேண்டிய 5 மறை எக்ஸ் மறை 3 எழுதிட்டு அது கீழே காணப்படுற என்ன பாருங்க 5 மறை எக்ஸ் 5 நேர் எக்ஸ். அப்ப 5 நேர் எக்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க எழுதலாம் எக்ஸ் நேர் 5. இது ரெண்டு சமனா காணப்படுற எண். அதே மாதிரி இந்த எண்ணும் காணப்படுது. அப்ப காணப்படாத எண் வந்து இருக்கு எக்ஸ் மறை 2. நல்லா கவனமா இருக்கணும். எக்ஸ் நேர் 5 இருந்தாலும் சரி 5 நேர் எக்ஸா இருந்தாலும் ரெண்டு சமனான எண்கள். அடைப்பை நீக்குங்க 20 மறை 4 எக்ஸ் மறை 3 எக்ஸ் மறையால பெருக்குனா நேர் 6 கீழ் எக்ஸ் நேர் 5 எக்ஸ் மறை 2 5 மறை எக்ஸ் 20 6 ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்பட்டு 26 மறை 7 எக்ஸ் கீழ் எக்ஸ் நேர் 5 எக்ஸ் மறை 2 5 மறை எக்ஸ் எழுதிக்குங்க.